பாவூர் சத்திரம் மெய்வழி மெய்மத வேதம் போதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காலம் இறைவன் திருவருள். இந்த பாடலை அடிக்கடி நாம சிந்தனையில வச்சுக்கிட்டே இருக்கணும். வரும்போது பல திட்டத்தோட வருவோம். ஆனா இங்க வந்தா எல்லாம் மாறி போயிடும். வரமாட்டேன்னு சொன்னாரு, என்னால முடியாது பேர் போட்டுறாதீங்கன்னாரு, வந்துட்டாரு. வரேன்னு சொன்னாரு, அவரு வரல. பேச மாட்டேன் இருக்கட்டும்னாரு, அவரு பேசுறாரு. அப்போ இது யாரோட செயல்? இறைவனோட செயல். மனக்கவலை மாற்றி வைக்கும் மார்க்கதேசின்னு ஆண்டவங்களுக்கு திருநாமம் இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, அவரு நிவாசி, நான் எதுவுமே பேசலைன்னா நீங்களே பேசிங்க. நான் பேச மாட்டேன்பா, தெய்வம் பேசுவாங்க. என் நினைவில் இருந்து அந்த ஜீவனுக்கு என்ன வேணும், நித்யா அப்படிங்கிற அந்த ஜீவனுக்கு என்ன தேவையோ அதை ஆஃப் பண்ணிடு. இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன் உன்னை. அதுதான் தெய்வம் இப்ப கொடுப்பாங்க இல்லையா? எல்லாருக்கும் தேவை, உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தேவை. இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தேவை. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்துக்கு இப்படியே விரிச்சுக்கிட்டே போனா கடைசியா உலகம் முழுதும் இருக்கிற மனிதன் என்ற போர்வையில் இருக்கிற அத்தனை ஜீவனுக்கும் வேண்டும். அவர் பாய் சொன்னார் பாருங்க, நரன் தெய்வ உத்தரவு. 7 வகை தோற்றத்திலேயே இந்த மனு பயல சேர்க்கல வேதம். வேதம் நம்புறியா? வேதம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கா? தெரியாது. கடவுள் இல்லம்மா, இப்ப சாமியை கும்பிட்டதே இல்லையா? கோயிலுக்கெல்லாம் போனதே இல்லையா சின்ன குழந்தையில எல்லாம்? உங்க அம்மா அப்ப சொல்லி கொடுக்கலையா? அவங்களே ஈடுபடலையா? சரி, பொதுவா கேட்க வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல வாழறோம் இல்லையா? பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? உலகம். இப்ப கண்காண இப்ப நம்ம பேசுறது பார்க்கறது இது புற உலகம். இதே போல நமக்குள்ள அக உலகம் ஒண்ணு இருக்கு. அது உங்க இதுல சொல்லி கொடுக்குறாங்களா? தெரியல, வருதா? அதுதான் மனம். அவங்களுக்கு தெரிஞ்சது, அதுக்கு பேரு மனம். அந்த விஷயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கண்காண வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் தான் நம்மளுதுன்னு நம்மளுடைய மனம் நம்மள நினைக்க வச்சிருது. என்ன, இதுக்கு அப்பால ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத மறக்க வச்சிருது. ஒரு மனிதன் பிறந்தால் கண்டிப்பா சாவு நிச்சயம். அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஆனா ஒருவன் மறுபிறப்பு அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு மரணம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவனுக்கு மரணம் இல்லை. இப்ப மகான்கள் எல்லாம் வாழ்ந்தது நம்புறியா? நம்புற. ஏன்னா சித்தர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. போகர், அப்புறம் புலிப்பாணி, அகஸ்தியர், யார் யார் மருந்து தயார் பண்ணாங்களோ அவ்வளோ பேரையும் எடுத்துக்கிட்டான் படிப்புக்கு. சொல்லி அவங்க அந்த மூலிகை பத்தி எல்லாம் இது இது என்னதுன்னு பாட்டா எழுதி வச்சுட்டாங்க இல்லையா? அதை இவன் அறிவு கொண்டு சிந்தனை பண்ணி இவங்க பண்ணல. நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் அப்போ கொஞ்சம் அறிவு இருந்தது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மக்கள்கிட்ட அறிவு இருந்தது.
இப்போ சுத்தமா அறிவும் இல்லை, மனமும் இல்லை, காட்டு மிராண்டியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில தான் உலகம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அதுல இப்படி ஒரு கூட்டம் தலப்பா கட்டிக்கிட்டு கடவுள் கடவுள் கடவுள்னு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கணும். இந்த பைத்தியம் வேற, நீ சொல்ற பைத்தியம் வேற. அது உலகத்தால ஏற்பட்ட பைத்தியம். இது சிவகாமம். இது பேரானதத்துல திளைக்க வைக்கிற பைத்தியம் இது. ஆனா பைத்தியத்தை தெளிய வைக்கிற பைத்தியம். இது எங்கன்னா கேட்டிருக்கிறியா? பித்தத்தை தெளிய வைத்து சித்த திருத்தி எழுதுறாங்க பாட்டு. அத்தனென பற்றுவல் கரம். அப்பான்னு அப்பா கையை பிடிச்சிக்கிட்டா அப்பா பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரா, கொடுத்துட மாட்டாரா? அப்ப இறைவன் யார் அப்படின்னு தெரியாம நாம பிறந்தோம். நம்ம யாரோ ஒரு அம்மா அப்பா, அவங்க யாரோவா இருந்தாங்க, கணவன் மனைவியா பந்தத்துக்குள்ள இணைஞ்சு வந்தாங்க. தன்னுடைய உடல் இச்சைக்காக வேண்டி சேர்க்கை ஏற்படுது. அதனுடைய விளைவாக சிருஷ்டி. அதெல்லாம் ரகசியம். கடவுளுடைய ஏற்பாட்டில் நடக்கிறதே ஒழிய இதுல ஒரு இதுவா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிருஷ்டினுடைய ரகசியம் அது. எல்லா வகையிலையும் ஆண் பெண் இருக்கு. ஜீவராஜ் தாவர வர்க்கத்தில இருந்து எல்லாத்திலும் எடுத்துக்கிட்டா மென் இஸ் கிரவுன் ஆஃப் த கிரியேஷன் சொல்ற வகையில் இருக்கிற மனிதன் வரைக்கும் ஆண் பெண் இருக்கு இல்லையா? அப்போ அதனுடைய சிருஷ்டின ரகசியம். இப்ப மனிதன் இன்னொரு மனிதனை களிமண்லையா செஞ்சு வைக்க முடியும்? அப்ப இறைவன் ஒரு ப்ராசஸ் வைக்கிறான் அதுக்கு இல்லையா? இந்த பையன் இருக்கான்ல, இவன் ஒரு குழந்தையா தானே இருந்தோம். இப்போ 5 வயசு 6 வயசு ஆகுதுல்ல, நம்மெல்லாம் அந்த நிலையில இருந்து படிகள் மாறி தானே வந்தோம் இல்லையா? அப்போ நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தயாராயிட்டாங்க அப்படின்னு அறிவிக்குது. எதுக்கு? ஒரு ஜீவனை உருவாக்கக்கூடிய பக்குவத்துக்கு இவன் வந்துட்டான். அது வந்த உடனே தான் எண்ணம் விரிவடைய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. மௌடிகமா இருப்போம். யதார்த்தமான ஒரு செயல்பாட்டுக்குள்ள இருப்போம். அப்போ அந்த அறிவைங்கிற பக்குவத்துக்கு வந்த உடனே தனக்கு இன்னது வேணும், தனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி இருக்கணும், தான் தேடுறதை அடையணும். ஆனா தேடுறது மொத்தம் வெளியே தேடும். அது கிடைக்கல என்னும் போது ஸ்ட்ரெஸ் வருது. ஒன்று ஏமாற்றப்படலாம், வஞ்சிக்கப்படலாம், இல்லைன்னா படிப்புல கோட்டை விட்டுட்டு இவ்வளோ மார்க் வந்துக்குதுன்னு எதிர்பார்த்துமே வரலையே, இப்படி ஏதாவது ஒரு வகையில அந்த நம்ம மனசு ஏற்கனவே கல், அதுக்கு மேல அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்மளை தாங்க முடியாது, நம்மளால அதை தாங்க முடியாது. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் தற்கொலை பண்ணிக்கிது. ஆமா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விடாது. அமைதியா இருக்குன்னு நினைச்சா திருப்பி திருப்பி கொண்டாந்து காமிக்கும் அந்த காட்சிகள் எல்லாம். இல்லைன்னா காதுல கேட்டது, பார்த்தது, அனுபவிச்சது, இது எல்லாத்தையும் கொண்டாந்து காமிச்சு அழகழிச்சு, ஐயோ நம்ம வஞ்சிக்கப்பட்டுட்டுமே, இதுக்கு மேல நம்ம இந்த உயிர் நம்ம வேணாம் அப்படின்னு போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கும். பண்ண வச்சுட்டு இது பாட்டுக்கு போயிடும், கழட்டி விட்டுட்டு. எங்கடா போறேன்னா, எனக்கு இன்னொரு ஆள் வேணும்ல, எனக்கு அவனை பிடிக்க போறேன், நீ போ. உன்ன மாதிரி எத்தனை பைத்தியம் இருக்குது எனக்கு, அதுங்களை போய் நான் பண்ண வேண்டாமா? உன்னைய பண்ணியாச்சு, வச்சு செஞ்சாச்சு, இனிமே அடுத்தால போய் பிடிக்கணும் அப்படின்னு மனம் ஓடி போயிடும். ஆனா தனித்து நிற்கிறவன் நம்ம தான் இல்லையா? அதுக்கு இறைவன் சொல்றாரு, நீ கவலையே பட வேண்டியது இல்லையே. என்ன சொல்றாரு? நீ கவலையே பட வேண்டியது இல்லையே, உனக்காக வேண்டி இவ்வளோ பெரிய உலகத்தை நான் படைச்சு வச்சிருக்கிறேன். கண்ணுல நிறத்தை படைச்சதுனால கணக்கில் அடங்காத வர்ணங்களை படைச்சிருக்கிறேன். 7 வர்ணம் இருக்கு இல்லையா? அந்த 7 வர்ணத்துல எத்தனை விதமான கோட்டிங் இருக்குது. புஷ்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியுமா? ஊட்டி போயிருந்தோம், போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். விதவிதமா இருக்குது. டார்க்கு, லைட்டு 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 லைட்டுன்னு சிருஷ்டியினுடைய. அப்பதான் வியந்தேன்,
என்னையா அது கடவுள் எந்த பெயிண்டர் கொண்டு போய் உள்ள வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு? அப்ப அவர் எவ்வளவு பெரிய கிரியேட்டரா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா வாசனை இல்லை. இப்போ வாக்கியத்துல படிச்சோம்ல, எத்தனை எத்தனை வகைகளா படைச்சு வச்சாங்களே. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் நீ என்ன அடே உனக்கு கவலை இல்லைன்னா எதை எதையோ பிடிச்சுக்கிட்டு நீ ஏப்பா கவலைப்படுற? சரி விடு, இது வரைக்கும் போனது போட்டோம். இப்ப என்கிட்ட வந்துட்டல்ல, ஆறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆறுதலுக்கு வந்துட்டோம்னா அடுத்து என்ன ஆகும்? தேறுதல். ஒரு உடம்பு சரியில்லாம உங்ககிட்ட வந்தாக்கா லேகியம் அது எதுன்னு கொடுத்து தேத்திடுறல்ல. நித்யா கிட்ட போனா சுகமாக்கிடும்பா. கைராசியான டாக்டர் அந்த பொண்ணு அப்படின்வாங்க. அதோட அந்த ஆறுதலான வார்த்தை மருந்து சரி பண்ணுதா இல்லையோ, வார்த்தை சரி பண்ணுது. சைக்காலஜிக்கலா இதை ஏத்துக்கிறீங்களா? சைக்காலஜிக்கலா அட நீ தூக்கி குப்பலாப்படு, இந்த நோயை நான் தீர்த்துறதுனால பாதி நோய் அதுல போயிடும். இது அனுபவம். அப்போ மனிதன் யாரு, எதுக்காக நாம் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இந்த பிறவி வீணுக்காக படைக்கவில்லைன்னு வேதம் சொல்லுது. அவர் சைதலி பேசினார்ல, கடமை கடமை கடமை. என்ன கடமை? இந்த மாசத்துக்கு ஒரு நாள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம்ல, உட்கார்ந்து இருக்காங்க. நீ இன்னைக்கு தானே வந்திருக்கிற, இனிமேல் தொடர்றியான்றது அது உன் கையில தான் இருக்குது. உட்கார்ந்து இருக்காங்கல்ல தவறாம. எதுக்கு அப்படின்னா, அந்த கிடைக்கிறதனாச்சும் அந்த அமுதை இது வழியா உண்டு இந்த மனதை அறிவா மாற்றணும். மனதை என்ன மாற்றணும்? உங்க டாக்டர் முடியுமா? அறிவா மாத்துவியா? இந்த இவர் மாத்துவாரா? பிரபுராஜா மாத்திக்கிட்டாரு. ஆனா எங்க வந்தாரு? அங்க ஜீவ பண்டிதர் இருக்கிறாரு, தூல பண்டிதர். நீங்க எல்லாம் தூல பண்டிதர். உங்களால இதுலயே சரியா பண்ண முடியாது. தூல தலைவலிய சரியா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு தூலத்துல உபாதை வருதுன்னாலே அது கர்ம வினையினாலதான் வரும். கர்மத்தினால என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் கர்ம வழியில சேர்த்து வச்ச காசை பூரா டாக்டருங்களுக்கு கொடுக்க வச்சிடும். அந்த கர்மத்தை அவன் வாங்கிக்குவான், நீ வாங்காத. நியாயமா நடந்துருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்ப கூட சரி வராது. சரி வராம கண்ட இடத்துக்கு போய் கடைசியில சும்மா ஒரு திண்ணையில உட்காந்துங்கிற டாக்டர் கிட்ட போவோம், சரியா போயிடும். எத்தனை லட்சம் செலவு பண்ணுன்னு தெரியுமா? கர்மா. ஆனா இங்க மெய்வழிக்கு வந்துட்டோம்னா, ஒரு சத்குருபன் மெய்வழிங்கிறது இப்ப இந்த காலத்துல நமக்காக வேண்டி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த பரம்பொருள் நமக்காக வேண்டி மனித சட்டை தாங்கி நம்மளை எல்லாம் அந்த கர்மத்துல இருந்து ஈடழிச்சு தர்மத்துக்குள்ள ஆக்கணும்னு வந்தாங்க. தர்மம் என்ன பண்ணும்? உன்னையாப்பா கேட்டேன். தலை காக்கும். எவ்வளவு பேர் இத மண்டபம் எல்லாம் தர்ம சத்திரம் எல்லாம் கட்டி வச்சாங்களே, தலையை காத்துச்சா? காக்கல. தலையை காக்கும்னா முதல்ல தர்மம்னா என்னன்னு தெரியணும். தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அது எப்படி தலையை காக்குது. ஏன் தலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? ஏன் தலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? நீ டாக்டர் தானே, சொல்லு. மைக் வேணுமா? மைக் வேணுமா? பிரெயினா? அது எங்க இருக்குது? தலையிலையா? அப்ப கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் எல்லாம் அங்க இருக்குது இல்லையா? அதாவது கண்ட்ரோல் அங்க இருக்குது. அப்படித்தானே சொல்லி கொடுக்குறாங்க. பிரெயின் ஆர்டர் போடுது. அப்ப அது பிரெயினுக்கு தமிழ்ல என்ன பேரு? மூளையா? மூளையினுடைய இன்னொரு பேர் என்ன? இந்த வீட்டுக்கு தான் 4 மூளை இருக்குது. அப்ப இது பிரெயின் சொல்லாமா?
மூளையினுடைய இன்னொரு பேர் என்ன? ஒருத்தனை எது சொன்னா கோபம் வரும் கேட்டாக்கா? அப்ப மூளைக்கு இன்னொரு பேரு அறிவு. அது நம்மகிட்ட இருக்குல்ல, இருக்குல்ல. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் நன்மை தீமையை நம்ம ஆராயிறோம் இல்லையா? அப்போ அந்த தர்மம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த அறிவை நீ அறிய வேண்டும். அறிவு இருக்குன்னு சொன்னா அதை வந்து நிரூபிக்க முடியுமா உன்னால? அறிவு இருக்குன்னு நிரூபிக்க முடியுமா? ஆனா நிச்சயமா இருக்கு. நிச்சயமா அறிவு இருக்கு. சென்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? என்னென்ன அதெல்லாம்? இங்கிலீஷ்ல கேட்டா தான் தெரியுது. தமிழ்ல கேட்டா தெரிய மாட்டேங்குது. சென்ஸ். எது எது அது? ஒண்ணு. ம். ம். மெய். மெய்ன்னு தேகமா? தொடு உணர்வு. இது வந்து 5. 6 எங்க எங்க நடக்குது அது? எப்படி பண்ண முடியும்? இதுதான் ஒரு மாசம் புதுசா வரவங்கள்ட்ட இதுதான் நாங்க பேச வேண்டியது இருக்குது. எங்களுக்கும் அது புதுசாக தான் வருது. பகுத்து அறியறது. இவ்வளோ வருஷமா எதை பகுத்து, எதை அறிஞ்சு, எந்த வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துறோம்? இல்லையா? அப்போ நாம வந்து அறிவை எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னா, அழிவுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ உலகப் பொருள் தேவை இல்லையா? கண்டிப்பா தேவைதான். கண்டிப்பா உலகத்துக்குண்டான அந்த லோகாயத்துக்குண்டான வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியம் கண்டிப்பா அவசியம் ஒவ்வொருவருக்கும் தேவையானதே. ஆனா வெறிகொண்டு போக வேண்டியது இல்லைல்ல. ம். 2வது உன்னை படைக்கும் பொழுதே அதுதான் முதல்ல சொல்ல வந்தேன். நமக்கு ஒவ்வொருவருக்கும் இங்க இருக்கிறவங்க உலக மக்கள் அவ்வளோ பேருக்குமோ ஒரு வாக்கியத்துல சொன்னாங்களே, கல்லுக்குள் தேரைக்கும் கற்பைக்குள் முட்டைக்கும் உவந்து உணவளிக்கும் ஈசன் உன்னை சும்மாவா விட்டுருவான் கேட்டாங்களே தெய்வம். அப்ப நமக்கு வந்து இன்னது படைக்கப்பெற்றிருக்கிறதுன்னு நம்ம உணர்றோம் இல்லையா? அது அந்த அந்த அறிவுல படணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒரு எட்டி மரத்தை வையி, ஒரு சந்தன மரத்தை வையி, ஒரு வேப்ப மரத்தை வையி, இது உணவை அது தின்னுமா, அது உணவை இது தின்னுமான்னு கேட்குறாங்க. கேட்டேன் இல்ல கொஞ்சம் முன்னாடி முதல்ல வாக்கியம் போடும்போது. அதுதான் ஆதி பிதாவினுடைய துணி. நீ வரலையா? லேட்டா? சரி அடுத்த முறை சீக்கிரம் வந்துரு. கேட்போம். சரி இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மகிட்ட அறிவு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அறிவு இல்லை. அறிவினுடைய கொண்டு அழிவான செயல் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி போயிட்டு இருக்கிற நம்மள ஒருத்தர் என்ன பண்றாரு? டேய் அப்பா அங்க போனா பள்ளம். அங்க போனீன்னா அடுத்து ஒரு ஸ்டெப் வச்சுன்னா பாதாளம். அந்த பாதாளத்துக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? பசி மிகுந்த வேங்கை. மரணம். என்ன? அந்த பக்கம் பார்த்தாக்கா நலப்பாம்பு இருக்குது. விஷம். கொத்துறதுக்கு படம் எடுத்து ஆடிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாரு? ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். அந்த கயிற்றை 2 எலி கடிச்சிட்டு இருக்குது, கடிச்சிக்குது. இது நம்ம வாழ்க்கையினுடைய லட்சணத்தை தெய்வம் கதையா சொல்றாங்க ஆண்டவங்க. கயிறு கொஞ்சம் கொஞ்சமா அறுபட போது, அறுபட்டு விழுந்தா கீழே போய் விழுந்து வேங்கைக்கு இரையாக போறான். இவனை வந்து கொத்துறதுக்கு தயாரா பாம்பு காத்துக்கிட்டு இருக்கு, கெடுக்கிறது. பாம்பு என்னன்னா கெடுக்கிறது, நினைவை கெடுக்கிறது. எலி 2 கத்திரிச்சுக்கிட்டு இருக்குது. ஒண்ணுல ஏத்துது, ஒண்ணுத்துல இறகுது. மூச்சு. இன்னைக்கு பொழுது விடிஞ்சது இல்லையா? இந்த மத்தியானம் 1 மணி ஆயிப்போச்சு. அப்புறம் சாயந்தரம் சாயங்காலம் வரப்போகுது. நமக்கும் சாயங்காலம் வரப்போகுது. கேளுங்க பின்னாடி அந்த டீச்சருக்கு உட்காந்துக்கிறாங்களே. ஓஞ்சதடி பாலை உட்காண்டார் சீமாட்டின்னு ஒரு கதை இருக்கும். இந்த
இவங்களது நான் சாணார் குளத்துல பாலை கிழிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஓஞ்சதடி பாலை உட்கார்ந்தால் சீமாட்டி. அந்த பாலைய சொல்றாங்க, நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கிக்கிட்டு வருது. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல. நினைவும் ஒடுங்குது. வேற ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறோம். அந்த மாதிரி நிலைமை கண்டிப்பா நமக்கும் வரும். பிணி, மூப்பு, சாக்காடு இது மூணுமே மனிதனை எப்படா அழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா தேகத்துக்கு தான் வயசே தவிர ஜீவனுக்கு வயது வரம்பு கிடையாது. இதை உங்க சயின்ஸ் சொல்லுதா? சொல்லுதா? சொல்லி கொடுத்தாரு. சரி, ஜீவனே தெரியல, அதை காட்டுங்க சார்ன்னு கேட்டா சொல்லுவாரா? அதுதான் பிடிக்க வச்சிருவாங்களே. மாட்டில் கை வைக்கிறாரு, எங்க வைக்கிறாரு? சிந்தனைக்குரிய கேள்வி. ஆமா, தெரியாது. இங்க கேட்டா தெரியும். தெரியும். அப்ப ஒரு பொருளை பார்க்காம பாதுகாத்து வைக்க முடியுமா? தன்னதுன்னு உரிமை பொருளா எடுத்துக்கிட்டா தானே அதை நம்ம பாதுகாப்பா வைப்போம். அடுத்தவங்க பொருளை பாதுகாப்போமா? ஆனா தன்னுள்ள இருக்கிற அந்த உயிராகிய அறிவை நாம அதை காணாம போட்டுட்டு கடைசியில எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உலகத்தில் இருக்கிற அத்தனைக்குமே ஆராய்ச்சி பண்ணி நன்மை தீமையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியே, உன்னை ஒரு நாள் கூட எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லாம தூக்கி சுமந்துகிட்டு இருந்ததுல உயிராகிய ஜீவன் அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு நாள் ஒரு பொழுதாவது மறந்தா போலையாச்சும் நினைச்சியான்னு கேட்கிறாங்க. நினைச்சோமா? இன்னைக்கு இந்த பொழுது இனிமேல் நினைக்கணும் இல்லையா? அப்போ நமக்குள்ள இருக்கு அந்த நினைவை தூண்டி விடுறது தான் இந்த வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ தூண்டி விட்டார், அதாவது ஊன்றினும் முதல்ல விதை, மெய் என்னும் விதை. மெய்ன்னு இதை சொன்னேன் இல்லையா? இது பொய், இதுதான் மாறிடுச்சே. 1.5 முழம் இருந்தது, அப்புறம் பார்த்தாக்கா வாலிபமா வருது, அழகா இருக்குது. அப்புறம் பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையா முடி ஆயிடுது. அப்புறம் பார்த்தாக்கா முகமெல்லாம் சுருங்குது, அப்புறம் எலும்பு ஒடுங்குது. கடைசியில் பார்த்தாக்கா தேஞ்சு போச்சு. பிறக்கும், வளரும், எவ்வனம் அடையும், தேயும், அழியும். ஆனா ஜீவன் அப்ப இருந்து அந்த தாயினுடைய கருவறையிலிருந்து வந்தபோது என்ன வீரியத்தோட இருந்ததோ அதே அளவுதான் கடைசி வரைக்கும் இருக்குது. என்னை பார்க்க மாட்டேடா, பார்க்க மாட்டேடா, பார்க்க மாட்டேடான்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதை தேடுறதுக்கு உண்டான பாங்கு நம்ம கிட்ட இல்லை. அது என்ன பண்ணுது? மேற்படியால் நீ போப்பா, என்னை பார்க்கல, தூக்கிட்டு போய் போட்டு நரகத்துல ஒரே அமுக்குதான் பிச்சுக்கிட்டு போயிடுது. எதை வச்சு இனம் காணிட்டான்? ஒருவன் செத்துட்டான்றதை எதை வச்சு இனம் காண முடியும்? போனா அவன் செத்துட்டான்னு இறந்துட்டாங்கன்னு சொல்றத எதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? நாடி, அப்புறம் மூச்சு, சுவாசம், மூச்சு இருக்குல்ல, கை வச்சு பார்த்தாக்கா வரல, நாடி பல்ஸ் இல்லை. இங்க கூட ஒரு நாடி ஓடும்ல, அதுல கொஞ்சம் இருந்தா கூட காப்பாத்திடலாம்னாங்க. இங்க கழுத்தாண்ட ஒரு நரம்புல நாடி இருக்கு, அதனுடைய வர்றது தான் இங்கெல்லாம் அடங்கிடும். இங்க கை வச்சு பார்த்தாக்கா லேசா துடிக்கும். அந்த கொஞ்சோண்டு துடிப்பு இருந்தா கூட காப்பாற்றலாம்னு முனைப்பு இருப்பான். அது விதி என்பது இறைவனுடைய கையேடு. அவங்க நினைச்சா மட்டும்தான். இன்னும் ஆயுஸ் கொடுக்கலான்னாலும் கொடுக்கலாம். மரணத்தோட விளிம்புக்கே போய் திரும்பி வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. மரணத்தை பார்த்துட்டு வந்தவங்கலாம். எனக்கு 3 முறை நடந்தது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமலேயே அந்த தர்மம் நமக்குள்ள இப்போ செவியில போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, முதல்ல உன்னை பார்த்துக்க, அப்புறம் அடுத்தவங்களை பார்க்கலாம். உன்னுடைய ஜீவனை நீ தெளிவா தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு
இதை காப்பாத்தணும்னா தான் அவர் சொன்ன மாதிரி இறைவனுடைய திருவடியில போய் நம்ம சேர முடியும். ஒரு மனிதனுடைய கடமை என்பது இதுதான். இப்ப அந்த பையனுக்கு இப்ப 8 வயசு இருக்குது. அவனுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியுமா? தெரியாதுல்ல. நமக்கு தெரியும்ல. அப்போ நம்ம உயிர் பத்தி சிந்தனை, இப்ப இது எங்க போணும்? சொர்க்கம், நரகம் இருக்குதுன்றது தெரியும். பேசுறாங்கல்ல சொர்க்கம், நரகம். கடவுளே இல்லன்னா கூட இத்தனை கோயில் இருக்குது. கடவுள் பேராச்சும் நமக்கு தெரியும். அதுல நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ. இவரு சிவபெருமான், இவரு விஷ்ணு கோயிலு, இது வந்து ஜீசஸ் கிறிஸ்து, இது பள்ளிவாசலு, இதெல்லாம் தெரியுதுல்ல. அப்பனா இதெல்லாம் எதுக்காக படைக்கப்பெற்றது? அப்படின்னு சிந்திக்கிறதுக்காக கொடுக்கப்பெற்றது தான் அறிவு. அந்த அறிவு ஏன், எதற்கு, எப்படி என்று நம்ம சிந்தனையில கேள்வி எழும்போது அது நம் விழிப்படையுது. என்ன அடையுது? விழிப்படையுது. எது? அறிவு. முளைகாணுது. அது வரைக்கும் நம்மகிட்ட அது என்னவா இருக்குதுன்னா மனமா இருக்கு. என்னவா இருக்கு? மனமா இருந்துகிட்டு நம்மளை போட்டு பேயாட்டமா ஆடிக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு அலகழிச்சு நிம்மதியாவே இருக்க முடியாது. அதுல இருந்து விடுபட்டு வந்துட்டோம்னா ஏகாந்தம். அதுக்கப்புறம் அது என்னதான் நம்மளை வந்து பாடுபடுத்தினா ஏச்சிப்போ அப்படின்னு தூக்கி போட்டு அப்படி தட்டி விட்டுறலாம் மனதை, இல்லையா? அதை பழகிக்கிறதுக்கு தான் இங்க வர்றது. அடுத்து இந்த தர்மம்ங்கிறது என்னன்னா அவங்களுடைய திருவாக்கு. இந்த தர்மமே உருவெடுத்து வந்தது. கேள்வி கேட்குறாங்க, தர்மம் பண்றதுன்னு சொல்றியப்பா, உங்ககிட்ட 100 ரூபா இருக்குது, ஒருத்தன் பிச்சாந்தேகின்னு வரான், 10 ரூபா அவனுக்கு கொடுத்துட்ற, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? நீ சொல்லப்பா, நிவாஸ் நீ சொல்லு, கணக்கு 90 ரூபா. தர்மம் வந்து செழிக்குமா தேயுமா? வளரும் இல்ல தர்மம். அப்ப அவனுக்கு 10 ரூபா கொடுத்தாக்கா 110 இருக்கணும், 90 மாறிடுச்சு. இது அப்படியே 10 பேருக்கு போட்டாக்கா மொத்தம் காலி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிச்சாந்தேகி, எப்படி பிச்சாந்தேகி, அடுத்தவங்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்க மாதிரி ஆயிடும். அது அல்ல தர்மம். சொன்னார் பார், ஜக்காத். ஜக்காத் இஸ்லாத்துல கடமைகள்ல ஜக்காத் ஒண்ணு, அதாவது தன்னிடம் இருக்கிறத இன்னொருத்தர் கொடுத்து உதவி பண்றது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம தேடி சம்பாரிச்சு வச்சிருக்கிற அத்தனை பொருளையும் யாருக்கு கொடுத்தாலும் அது வந்து தர்மம் ஆகாது. எது தர்மம் ஆகும்னு சொன்னா அந்த தர்மத்தினுடைய திருவடியில தலை வைக்கக்கூடிய வார்த்தையை வந்து போதிக்கிறாங்க பார், இதுவே தர்மம். இதுவே தர்மம். அந்த தர்மத்துக்குள்ள ஆக ஆக அந்த தர்ம வாசல் நமக்கு திறக்கப்படும். யமனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஐயோ, ஏன்டா என்ன கூட்டு வந்த, இருந்தால் கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். யமன் தர்மன், யம தர்மராஜா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம எனக்கு தெரியல, உனக்கு வேணா தெரியும். யமன் தர்மன் 2 இருக்கு. அப்போ சுகிர்தவாதிகளை, அதாவது இறைவனுடைய திருவடியை சேர முயற்சி பண்ணி அதுக்குண்டான வழி எங்க இருக்குதோ அங்க போய் அடைக்கலமானவங்களுக்கு அவர் தர்மரா வருவார். பாப்பா போலாம், கொண்டு போய் சிவன்கிட்ட விட்டுறேன் அப்படின்னு. அதை பத்தி சிந்தனையே இல்லாதவனுக்கு யமனா வருவார். ஒரே மிதி தான், பிடிச்சி தூக்கி கொண்டு போய் போடுறார். இந்த விஷயத்துல அந்த தர்மத்தை இப்போ நாங்க பேசுறோம். இந்த 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 3.3 இருக்கு இந்த சபை. 22லேருந்து ஆரம்பிச்சு தெய்வ சித்தத்துல மக்கள் நிறைய வராங்க. இன்னைக்கு என்னமோ விசேஷம் போல இருக்குது, அங்கங்க திருவிழா, கொஞ்சம் வேடிக்கையா பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்கலாம். வருவாங்க, அடுத்த மாசம் கூட வருவாங்க. இன்னைக்கு யாருக்கு இந்த வார்த்தைகள் கிடைக்கணும்னு இறைவன் நினைச்சாரோ அவங்களுக்கு அது கிடைக்கும். இதுதான் நிஜம், இல்லையா? நீ என்னைக்கோ செஞ்ச புண்ணியம் இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து உனக்கு ஃப்ரெண்டா இருக்கான்.
ஒரு ஜூனியர் தான் உனக்கு. ஜூனியர் தானே? ஓ, நீயும் ஃபைனல் தானா? அப்போ அவர் வந்து இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெண்டு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அங்கே பார்க்குக்கு போகலாம், அங்கே பீச்சுக்கு போகலாம், அங்கே போய் உட்காந்துன்னு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற உலகத்தில் இவன் தான் தர்மம் பண்ணுறான். இப்போ உனக்கு நிவாஸ், இதுதான் நிஜம். தர்மம் எங்க கிடைக்குதோ அங்க கூட்டிட்டு வந்து உன்னை விட்டுருக்கான். அதற்கால அவரு தர்ம பிரபு என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு படியெழுப்பாரு. அப்ப உனக்கு வந்து பேசுறோம்ல, எங்களுக்கு படியெழுப்பாரு. புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கும் கொடுப்பாரு. கேட்குறாங்கல்ல, அவ்வளோ பேருக்கும் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா அந்த தர்மம் குறையாது, அழியாது, அகலாது, எப்பவுமே நம்மகிட்டயே இருக்குது. நம்மகிட்டயே இருக்குது, நமக்குள்ளவே இருக்குது. இன்னொருத்தர் கொடுத்து பெறுவதில்ல. ஆனா அதை கிளப்பி விட்டுட்டாருன்னா அது விறுவிறுவிறுன்னு விருட்சமாயிடும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேண்டியது என்னன்னா அறிவு. புரியுதா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மனம் மெல்ல 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 அறிவா மாறிச்சுன்னு சொன்னா அந்த அறிவாகாரம் நம்மளுடைய செவிக்குள்ள போய் அங்க ஒரு தராசு இருக்குது நமக்குள்ள. இது சரி, இது சரியில்லை, இவர் பேசுறது வந்து கரெக்டு, அறிவு சம்மதிக்கும். ஆமா, இது நமக்கு வேணும். எத்தனையோ கோயில் குளங்கள்லாம் இருக்கு, ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரி புனஸ்காரங்கள், அதாவது அனுஷ்டானங்கள் தான் நடக்குதே தவிர செயலுடைய வார்த்தை அங்க இல்லைல்ல. அப்ப செயல் வேணும்னு சொன்னா உலகத்துல இங்க மட்டும்தான் இருக்குதுன்றது நாங்க உணர்ந்துக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவங்க கூட 1.5 வருஷமா வந்துட்டு தான் இருக்கான். தொடர்ந்து அங்க வீட்டுக்கு வந்துடுவான், சாலைக்கு வருவாங்க, அவங்க டீமே வரும், எல்லாம் சித்தா டாக்டருங்களா வருவாங்க, கஜ 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 கஜன்னு. அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துருப்பார் இன்னிலிருந்து, இல்லையா? சந்தோஷம். ஒரு சின்ன ஒரு, அதாவது நம்ம போன மாசமே இதை பேசணும்னு நினைச்சேன். மருது வந்து ஒரு அக்காவை கூட்டிகிட்டு வந்தார், அவங்களுக்காக இப்படி ஜென்ரலாக பேச வேண்டியதாக போச்சு. மரணம், அதை பற்றி தான் இப்போ பேச்சே. அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. எப்போ இது எப்படின்னா போட்டு நம்ம மரணத்துலேருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கலாம். இந்த உலகத்தில் வந்து வரும் போவும் போவும் வரும். நம்மகிட்ட இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தருது, எதையும் வந்து நிலையானது இல்லைன்னு கீதை சொல்லுதா இல்லையா? எது வந்து இன்னைக்கு உன்னது என்று நீ நினைக்கிறாயோ நாளை அது மற்றொரு உணவு ஆயிடுது. அப்படிதானே ஆகுது? அதனால தானே ஸ்ட்ரெஸ் வருது, இல்லையா? அதனால தானே வந்துச்சு ஸ்ட்ரெஸ். ஆகக்கூடாது. நமக்கு உரிமை பொருள் வந்து இறைவன் ஒருவரே. நமக்கு உரிமை பொருள் என்னன்னா இறைவன் ஒருவரே. ஏன் உன்னுடைய தகப்பன் இடத்திலிருந்து தாயின் இடத்துல கொண்டு போய் சேர்த்து அங்க 10 மாசம் 300 நாட்கள் தூங்காம பாதுகாத்து வளர்த்து அந்த பிரசவ வேதனையில நீ வெளியே வரும்போது ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கூடவே வரார். இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? அப்ப எவ்வளவு பெரிய கருணையாளன் இறைவன். மிகப்பெரிய ரகசியங்கள் இதெல்லாம். ஒரு நாள்ல புரிஞ்சுக்கிற விஷயமும் கிடையாது. தூல பண்டிதமே 4 வருஷம் படிக்கிற. இப்ப ஜீவ பண்டிதம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா எவ்வளவு காலம், ஆயுசே பத்தாது. ஆனா இவர் என்ன பண்றாரு, நீ படிக்கவே வேணாப்பா, என்கிட்ட வந்து கையேந்து, நான் போட்டு நிரப்பிடுறேன், இனாமா கொடுக்குறேன். சொல்ல முடியுமா? தர்மத்தை இனாமா கொடுக்குறேன். எப்படி தெரியுமா இருக்கிறாங்க அவங்க? வரமனைத்தும் கை கொண்டு வந்தோரு தேவர் ரூபம். அவங்க கிட்ட வரம், எல்லா வரமும் இருக்கு. வரமனைத்தும் கை கொண்டு வந்தோரு தேவர் ரூபம். அவங்க என்ன பண்ண போறாங்க? உன்னுடைய
கர்மம் துடைத்து தர்ம காட்சியூர் உண்டாக்க நிற்கும். தர்ம காட்சி ஊர் இருக்கு அங்க. இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அங்க தர்மம் தான் நடந்துகிட்டே இருக்குது. போய் கையேந்திரவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்ல குறையில கஜானா நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இடத்துக்கு தான் இவர் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். புரிஞ்சுதா? இன்னிலேருந்து உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடும். இந்த மந்திரம் ஜபம் தந்திரம் கை வச்சு நான் போது போறேன் அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய அறிவு தூண்டப்பெறும். நமக்கு இன்னது தேவை என்பதை தெளிவாக நீ உணர்வ. அப்புறம் உலகத்துல இது சதமில்லைங்கிற நம்பிக்கையும் திடமும் உனக்குள்ள வரும். இறைவன் தான் நமக்கு துணைங்கிற திடமான ஒரு பாடு வந்த பின்னாடி உலகத்தை தூக்கி போட்டுடலாம். ஆனா இறைவன் நமக்குன்னு சிலதெல்லாம் வச்சிருப்பார். அது நடந்தே தீரும். அதைக்காக வேண்டி வருத்தப்படவோ சந்தோஷப்படவோ கோபப்படவோ தேவையே இல்லை. இயல்பா போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா நன்மைது தான் செய்யும். கெட்டது கிட்ட வர விடாது. புரிஞ்சுதா? சரி. அப்போ கர்மம் துடைத்து தர்ம காட்சியூர் உண்டாக்க நிற்கிற இந்த தெய்வத்துக்கிட்ட இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவங்க இந்த மரணத்தை பத்தி ஒரு வாசகம் கொடுக்குறாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தா, இறுதியில் ஒரு நாள். அந்த நாள் எப்ப வேணாலும் நடக்கலாமா நடக்க கூடாதா? நடக்கும் தானே. அப்ப அதுக்குள்ள அந்த தர்மத்தை நம்ம வந்து கைப்படணும். அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை அழைச்சிருக்கிறார். சரியா? இறுதியில் ஒரு நாள் அன்று ஒரு கருக்கருவால் கசப்பிலே செய்தது சூட்டோடே தொண்டையிலே வந்து நிற்குமே. கசப்புல கருக்கருவா நெல் அறுக்குறாங்கல்ல, கசப்பு. இப்போ சளி உற்பத்திய கபம் நீங்க சொல்றது நாடியை பிடிச்சி பாக்குறீங்க. எத்தனை நாடி ஓடுது? வாதம், பித்தம், கபம். சிலோத்தமம்னு சொல்றது உண்டா? கபம். அந்த கப நாடி ஓடும்போது மனுஷன் என்ன ஆகுது? தொண்டையெல்லாம் கட்டிக்குது இல்லையா? சீத்தளம், குளிர்ச்சி தானே. தேகத்துக்கு வந்து உஷ்ணம் குறையுது. அவர் சொன்னார்ல 2 அக்னி இருக்கு நம்ம கிட்ட. ஒன்று ஜடாக்கினி, ஒன்று காலாக்கினி. காலாக்கினிங்கிறது இறைவன். ஜடாக்கினிங்கிறது ஒரு மனிதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ? 98.6. இங்க இருக்கிறோம் நம்ம தென்னாடு வந்து உஷ்ண பூமி. இந்த இங்க அண்டார்டிகான்னு சொல்றாங்கல்ல, பனிப்பிரதேசம். அங்க இருக்கிற மனிதனுக்கு என்ன டெம்பரேச்சர்? அதே தானே. அவனே மைனஸ் எத்தனையோ டிகிரியில இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த காலாக்கினி எப்படி இருக்கு? 98.6 தான் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கு வந்து நாடு பேதகமோ மனித பேதகமோ அந்த ஜீவனுக்கு இருக்குதா? எந்த சயின்ஸ்ல இது சொல்லி கொடுப்பாங்க? சொல்ல முடியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? எஸ்கிமோக்கள் வாழறான், பனியில வீடு கட்டி மைனஸ் டிகிரியில வாழறவனுக்கு அவனுடைய தேகத்துல டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா 98.6 தான் இருக்குது. அப்போ இதனுடைய பலம் எப்படி? அதனுடைய தாக்கம், அந்த சத்து குறைய 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 ஃப்ரீஸ் ஆகி போயிடலாம் இல்லையா? சாதாரணமா அந்த சீத்தளம் ஆயிட்டாலே தொண்டையில சளி கட்டிக்குது, மண்டையில சளி கட்டிக்குது, மூக்குல சளி கட்டிக்குது. இந்த சுவாச குழா பூரா சளியில போட்டு நம்மளை திணறடிக்குது. மரணத்தை காட்டுது நம்மளுக்கு. இப்படிதான். இது கம்மி. இது மாதிரி கோடி மடங்கு அதிகம் மரணம். அப்ப கற்ற சளி, அப்ப கற்ற கபம் கோடி மடங்கு அதிகமானது. அதை தான் இங்க உத்தரவு பண்றாங்க. இறுதியில் ஒரு நாள்
அன்று ஒரு கருக்கருவால் கசப்பிலே செய்து சூட்டோடே தொண்டையிலே வந்து நிற்குமே, அப்போது என்ன செய்வாய்? என்ன செய்ய முடியும்? அப்போது என்ன செய்வாய்? ஒன்றும் பண்ண முடியாது. வந்து இப்படி கை வச்சாலே அசைவு நின்று போயிடும். அசைவு நின்று போயிடுச்சுன்னா கழுத்தை அறுத்துருவான். ஒருத்தன் கொலவெறி கொண்டு போறவன் நிமிர முடியாம கையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறான், ஒருத்தன் பிடிச்சிக்கிறான், ஒருத்தன் அறுத்துறான். அப்படிதானே உலகத்தில் நடக்குது. அசைவில்லாம பண்ணிடுறான். எமனுக்கெல்லாம் அது தேவை கிடையாது. இப்படி ஒரு கை வச்சாலே நம்மளுடைய எல்லா அசைவும் நினைவை தட்டினாலும் முடிஞ்சு போச்சு. அசைவற்ற தன்மையில் இருக்கும்போது கசப்பை வந்து வச்சிருவான் உள்ள. தூக்கி தூக்கி போடுதில்ல. இதை ஒரு பண்ண சொன்ன மாதிரி இங்கேருந்து இவ்வளோ உயரம் தூக்கி தொப்புன்னு போடுது. பார்த்துருக்குறேன்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் வந்து அடையாளம். மரணம் யமன் வந்துட்டான், நரகத்துக்கு போயிட்டாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். மோட்டர் ஓடுற மாதிரி கரு கரு கருன்னு சவுண்டு வேற. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், டெமோவில் போய் பார்த்துருப்பீங்க. அப்போது நீ என்ன செய்வாய்ன்னு கேள்வி எழுப்புறாரு எங்க தெய்வம். நேற்று கூட பேசினாங்க, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்போ அப்படி ஒரு நாள் வரப்போகுதுப்பா, அதுக்கு நான் இப்பவே சொல்லிடுறேன். வந்தா காப்பாற்றப்படுவேன், இல்லைன்னா போன்னு தானே சொல்லணும். வேண்டான்னு சொல்ல முடியாது. நீயா போனா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அப்ப நம்ம கிட்ட கொடுத்துக்கிற அறிவை பத்தி நம்ம சீர்திக்கு பார்த்தோம்னா இது நல்லதுன்னு நமக்கு தெரியுது இல்ல. அப்ப இதை ஏத்துக்கணுங்கிற அந்த பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நம்ம தப்பிச்சோம். உலக புறாக்கள் இது என்னடா, அம்மா என்ன பண்ணுவாங்களா, அப்பா என்ன பண்ணுவாரு, எதனா சொல்லுவாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது, அப்படியெல்லாம் நினைச்சோம்னா தோத்து போயிடும். யமன் ஜெயிச்சிருவான் நம்மள. அப்போது நீ என்ன செய்வாய்? அந்த எல்லையில் உனக்கு யார் துணை? யார் துணை? சிந்தனை செய் மனமே, ஒரு பாட்டு ஒன்று வரும். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. அந்தகன் வரும்பொழுது அவனியில் யார் துணை? அந்தகன்னா யமன். அந்தகன் வரும்பொழுது அவனியில் யார் துணை? அதனால சிந்தனையிலேயே நீ நல்லா திடமா இருக்கும்போது, சண்முகனை குகனை சிவகாமி மைந்தனை சிந்தனை செய் மனமே அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதுனா, ஒருத்தர் பாடினாரு. ஆனா அதுல அந்த வரி, அந்தகன் வரும்பொழுது அவனியில் யார் துணை. அவனின்னா உலகம். யாருன்னா வந்து உனக்கு பதிலாக நான் செத்து போறேன் அப்படின்னு வருவாங்களா? என்னடா இழுத்துனுக்குது, சீக்கிரம் போக மாட்டேங்கிறான், அடுத்த வேலையை போய் பார்க்கணும், 3 நாளாக இங்கே உட்காந்துங்கிறேன், எங்கள் அப்பன் போவே மாட்டேங்கிறான், அப்படி சொல்கிற புள்ள தான் இருக்கிறான். இன்னைக்கு சேர்த்து வச்ச சம்பத்தெல்லாம் எவந்து அனுபவிக்கிறான். 3 நாளாக எழுத்துன்னு கிடக்கிறான், வேலை வேட்டையெல்லாம் போட்டு உட்காந்துக்கிறான், போவே மாட்டேங்கிறான் அவன் அப்படின்னு திட்டுறான். பெத்த தகப்பனை திட்டுறான். அந்த மாதிரி ஒரு காலம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ யார் துணை? தெய்வம் கேட்குறாங்க. அப்போது யார் துணை? அப்போ அந்த துணையை இப்பவே தேடி வச்சுக்கிட்டா வச்சுக்கணுமா வேணாமா? வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு துணை தேவைப்படுது இல்லையா? உலகத் துணை. அப்போ அதுக்கு தேடுறோம்ல. அது மாதிரி உயிர் துணை ஒன்று வேணுமே. உயிர் வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணுமே. அது இங்க கிடைக்குது. அந்த உயிருக்குண்டான துணை இங்க கிடைக்குது. அதுவும் இலவசமா கிடைக்குது இல்லையா? அதை பெறுதற்கு என்ன கஷ்டம்னு ஒரு கேள்வி நமக்கு நாம கேட்டுக்கணும். அடுத்தவங்க நம்மளை கேட்கக்கூடாது. என்னப்பா போய் உட்காந்து கூட்டிகிட்டு போனால் உட்காந்து பேசுனாங்க, வீட்டுக்கு போய் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கீங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, திரும்ப ரீகால் பண்ணணும். மனம், அறிவு, நன்மை, தீமை, தர்மம், தலை காக்கும். எப்படி தலையில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, தலைக்கு இது கீழே என்ன இருக்கு? தலை இல்லைன்னா இதுக்கு பேர் என்ன? முண்டம். கை கால் முடங்கி போனாதான் முடம். தலை இல்லைன்னா முண்டம்.
கலப்பைக்கு தான் சொல்லுவாங்க முண்டை கலப்பை, உழாது சரியா. ஏன்னா தலை கூறு இல்லை அதுகிட்ட. அப்போ நம்மகிட்ட வந்து தலை இருக்குது. தலைக்குள்ள முக்கியமான கண்ட்ரோல் ரூமு அங்கே தான் இருக்குது. தேகாதி எந்தத்துக்கும் உத்தரவிடுறவர் அங்கே தான் இருக்கிறார். அதனால தான் நீ சிரஞ்சீவி ஆக்கப்படுவாய். இங்கே வந்தேன்னா ஜீவிக்கிறதுனாக்கா வாழறது. இப்போ உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல, இப்போ சிரத்தில் ஜீவிக்கிறதுக்கு பழகணுமா வேண்டாமா? பழகிட்டோம்னா அந்த வாழ்க்கை நம்ம வாழ பழகலாம். அது எப்படி கிடைக்கும்? இப்படி உட்காந்து இந்த வாக்கியங்களை கேட்டு சிந்திச்சு தெளிவடைஞ்சு இது நமக்கு வேணும்னு உறுதியாக பிடிக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதுக்கு 10 பைசா கூட செலவு கிடையாது. வந்து உட்கார்ற நேரம் தான், டைமிங் தான் செலவு. அதுதான் நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. இல்லைன்னா சபை நிறைய கூட்டம் இருக்கும். நீங்கள் ஆளே காணும். அடுத்த மாதம் வந்தால் கேட்போம், எங்கம்மா போனீங்கல்லாம் அப்படின்னு கேட்கணும். சரி, அப்பொழுது உனக்கு யார் துணை? அந்த எல்லையில் உனக்கு யார் துணை? இப்பொழுது ஒரு தூசி தொண்டையில் பட்டால் என்ன கஷ்டம் படுகிறாய்? ஒரு சாப்பிடும்போது முருங்கைக்காய் சாப்பிடும்போது ஒரு பருக்கு அந்த ஈர்க்கு இருக்க முருங்கை சக்கை உள்ள போய் குறுக்க மாட்டிக்கிச்சுன்னா என்ன பாடுபடுறோம். அந்த இடம் பக்கத்துல யார் இருக்கா என்னன்னு பாக்குறோமா? கா கா கான்னு அது அது போய் சொருவிக்கும். அதை அந்த நம்ம பலம் கொண்டு அதை வந்து வெளியே வந்து துப்புறோம். அது அருவிக்கிட்டே இருக்குல்ல தொண்டைக்குள்ள, தொண்டையில அருவிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் செய்யறது தானே இயல்பா. சாதாரணமா ஒரு சிறு துரும்பு வந்து தொண்டைக்குள்ள போய் மாட்டிக்கிச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நம்ம வெளியாக்கிறோமே, அது வந்து மாட்டிக்கிச்சுன்னா ஒரு தூசி தொண்டையில் பட்டால் என்ன கஷ்டப்படுகிறாய்? சளி வந்து தொட்டால் என்ன திக்கு முக்காடுகிறாய்? கூர்மை ஓங்கிய அந்த வாடாத கருக்கருவாள் கொடூரமான முழு கசப்பில் வந்து ஏறுகின்ற அப்போது எல்லா அவயவங்களிலும் பூட்டு போடப்படும். எப்போ அது எப்போ வரும்? அது மாதிரி இறப்புக்கு முன்னாடி. அதெல்லாம் லாக் பண்ணாக்கா அப்புறம் சுத்தமா சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். உள்ள இருக்கிற ஒரு பேட்டரி பூரா அவன் எடுத்துருவான், சார்ஜ் பூரா அவன் எடுத்துன்னு போயிடுவான். இயக்கம் இல்லாம போய் கடைசியில் டெட்டு. என்ன அது? டைடு. எக்ஸ்பிரி எல்லாம் கிடையாது, டெட்டு, நோ யூஸ். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் எரிக்கிறதோ புதைக்கிறதோ அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க தெய்வம். அதுக்காக நான் உன்னை மனிதனாய் படைக்கவில்லை. இப்ப பேர் நித்தியாங்கிறல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டான் அவன்? உனக்கே தெரியுமா? எப்போ எதுல நிலையா இருக்கிறது? நிலையான ஆனந்தமா பேர் வச்சுக்கிட்டு எதுக்கு உனக்கு ஸ்ட்ரெஸ் வந்தது? நித்தியானந்தம் தெரியல. அப்போ இந்த உலகத்துல அடையிற மகிழ்ச்சி மகிழ்ச்சி அல்ல, இல்லையா? ஆனா இறைவனை வந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க நமக்கு செய்யற அந்த செயலை நினைக்கும் போது ஏற்படுது போற ஒரு ஆனந்தம், அதுக்கு உலகத்துல ஈடு இணையே கிடையாது. ஒப்பு ஊமை கிடையாது, இணை கிடையாது, துணை கிடையாது, நிகரற்றது, நித்தியம். அதுதான் நித்தியம். அந்த நித்தியத்தை நீ கை போட்டுட்டீன்னா நித்தியானந்தமாயிடும். கூர்மை ஓங்கிய அந்த வாடாத கருக்கருவால் கொடூரமான முழுக்கசப்பில் வந்து ஏறுகின்ற அப்போது எல்லா அவயவங்களிலும் பூட்டு போடப்படும். பூட்டு போடப்பட்டு விடுமே, அது நேரம் கை அசையாது, வாய் பேசாது, ஆனால் கண் பார்க்கும், காது கேட்கும். மரண தருவாயில இருக்கிறவங்கிட்ட போனேன்னா சுவிட்ச் ஆஃப்
பூட்டு போட்டுறான்னு சொன்ன முதல்ல சொன்னதே தெய்வம் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் கண்ணு பார்க்கும், காது கேட்கும். உன் புள்ள திட்டுறதெல்லாம் கேட்கும், கண்ணு வெறிக்கும். டேய், உனக்காக ராத்திரி பகலும் பாடுபட்டனேடா, பனியிலும் வெயிலையும் பாடுபட்டு சேர்த்து வச்சு வீட்டை கட்டி கொடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு உருவாக்கி கொடுத்து கல்யாணத்துக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணி வச்சா என்னையாடா இப்படி திட்டுற அப்படின்னு திருப்பி திட்டுறதுக்கு வாய் திறப்பான், வாய் இல்லை, வேன்னு கத்துவோம், மிருகமாயிடும். பூட்டு. அப்பதான் சிந்திப்பான். அன்னைக்கு ஒருத்தன் மெய்வழிக்காரன் ஒருத்தன் பேசினானே தலப்பாக்காரன், இது சதமில்ல, நித்தியமான ஆனந்தத்தை அடையணும்னா இறைவனுடைய திருவடியை போய் நாம சேரணும் அப்படிங்கிறத சொன்னாங்களே. அப்போ ஏமாந்து விட்டுட்டோமே. இன்னைக்கு நான் பெத்த புள்ள என் சொத்தை அனுபவிச்சுட்டு இப்படி பேசுறான். அன்னைக்கு சொந்த பந்தமே இல்லாத ஒருத்தன் என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய உயிருக்காக, என்னுடைய ஜீவனுக்காக பேசிக்கிட்டு இருந்தானே 1.25 மணி நேரம் ஆயிடுச்சா? 1.25 மணி நேரம் ஆகலையே, 3/4 மணி நேரம் ஆகுதுல்ல. இங்கேயும் டைம் நேரம் முடியுது, என் நேரம் முடியுதுங்க பேசுறதுக்கு. வேணாம், அது இது பண்ண முடியாது, இது நித்யாவுக்காக பேசுறது. ஆனால் கண் பார்க்கும், காது கேட்கும். அப்பொழுது என்ன சொல்வாய், என்ன செய்வாய், என்ன கைச்சேதம், என்ன கதியோ? இதற்காகவா இந்த உலகத்தில் இவ்வளவு நிதானமாக யோசனையோடு பாடுபட்டது நாம? இவ்வளவு நிதானமாக யோசனையோடு பாடுபட்டது. இந்த கஷ்டம் பிறருக்கு தெரியுமா? மரண தருவாயில் அடையிற கஷ்டம் அப்படி தெரிஞ்சா எல்லாரும் மெய்வழியில் இருப்பாங்க. நேத்தி ஐயோ இப்படி ஒன்று இருக்கப்பா, நமக்கு அது வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சா எங்க இருக்குது அதுக்கு உண்டான இடம் தேடி நாடி ஓடி வந்திருப்பாங்க. ஆனா வர்றதுக்கு யாருக்கு அந்த சுவை படைக்கப்பட்டிருக்குதோ அந்த மக்கள் நிச்சயமாய் வந்தே தீருவார்கள், இதில் மாற்றம் கிடையாது. இந்த கஷ்டம் பிறருக்கு தெரியுமா? அந்த அவஸ்தையை தாங்கவாவது முடியுமா? உரலில் சிக்கியாச்சு, உலக்கை வரப்போகிறதே, என்ன செய்வாய்? மனுவாக பிறந்து எம் வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த அதோகதிக்கு போகலாமா? தெய்வம் கேட்கிறாங்க. இதுக்கு நம்ம பதில் என்ன? மற்றவங்க சொல்லிட்டோம், நீ தான் போகாம இருக்கிறிய. என்னங்க, என் வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த அதோகதிக்கு போகலாமா அப்படின்னு தெய்வம் கேட்குறாங்க. நம்ம பதில் என்னவா இருக்கும்? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓங்கிய கூக்குரல்ல பேசுறாங்களே, அவ்வளோ பாடு யாருக்காகப்பட்டாங்க? நமக்கு. இல்லைன்னா அவ்வளோ ஜாலியா உட்காந்துட்டு மோட்சம் அடைய முடியுமா? கதை பேசிக்கிட்டு. தர்பார் ஞானம். உரலில் சிக்கியாச்சு, உலக்கை வரப்போகிறதே, என்ன செய்வாய்? மனுவாக பிறந்து எம் வார்த்தையை கேட்டுவிட்டு அந்த அதோகதிக்கு போகலாமா? எமக்கு மட்டும் அது சகிக்காது. என்ன ஒரு இரக்கம்! ஏன் அப்படி பண்றாங்கன்னா, நமக்குள்ள இருந்து நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. எப்படா நல்ல வழிக்கு திரும்புவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த அவஸ்தையை அவங்க தானே பார்க்க போறாங்க பக்கத்துல இருந்து. தன்னோட பொருளுங்க அது. பரமாத்மாவனுடைய சொந்த பொருள் தான் இந்த ஜீவாத்மா. அதை திரும்ப ஒப்படைக்கணுங்கிறது தான் கடமை. அது செய்யாததுக்கு தண்டனையா தான் மரணம் வருதுன்னு வேதம் சொல்லுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை மெய்வழி சொல்லுது. தெய்வம் திரும்பினாங்க, வந்தால் என் கை, இல்லையல் எமன் கை. சர்வ உலகமும் எமன் கை அடக்கும். அந்த எமன் எமது கை அடக்கும். முடியுமா? எமன் அடக்க முடியுமா? அப்படி அடக்கக்கூடிய ஒரு உரு இங்க வந்திருக்காங்கன்னும் போது, அதுல நாம வந்திருக்கிறோம் போது நம்ம என்ன சிரேஷ்டமானவர்கள் அப்படிங்கிறத நாம சீர்தூக்கி பார்க்கணும். அந்த எல்லையில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற ஒரு மெய்யை, நித்திய உருவை, உன் பேர் வருது பாருங்க,
அதனால்தான் போன மாசம் இந்த வாக்கியத்தை நான் படிக்கல போல. எமக்கு மட்டும் அது சகிக்காது, அந்த எல்லையில் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவுகின்ற ஒரு மெய்யை, நித்திய உருவை இப்பொழுதே தேடிக்கொள்வீர்களாக அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த வாக்கியத்துல நான் உனக்கு உதவி செய்யறேன்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஆனா நீ தேடி வந்தேனா தான் கொடுப்பேன். இன்னைக்கு வந்துட்டீல, அடுத்த மாசம் சபைக்கு அங்க, திருவிழாக்கு அங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பிரான்ச், மெயின் வேர் அங்க இருக்கு, ஆதி மூல வேர், கற்பகத்தரு. அங்க போய் கேட்காம எந்த கதையும் நடக்காது. அங்க வந்து அந்த சந்நிதியில வந்து, தெய்வமே என்னை மனிதனாய் படைச்சிட்டீங்க, இதோ எனக்கு வந்து நான் வந்து தெரிவைங்கிற பக்குவத்தில் இருக்க, அறிவைங்கிற பக்குவத்துக்கு வந்துட்டேன், தெரிவிக்க வேண்டியதை உங்க சபையில போய் கேட்டேன், ஆனா எதையுமே வேண்டாம், என்னை நம்புன்னு சொல்லி சொன்னாங்க. உங்க வாக்கியத்தை எடுத்து படிச்சாங்க, பரிபூர்ணமா நான் நம்புறேன் தெய்வமே, என்னை வந்து எமன்ட்டு காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டால் போதுமானது. இதற்கு மேல எந்த ஒரு கேள்வியும் அங்க கேட்க வேண்டியதில்லை. நமக்கு இந்த உலகத்துல என்ன நடக்கணும், என்ன வேணுங்கிறத அவங்க ஏற்கனவே நிர்மாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதன்படிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மெய்வழியும் அப்படிதான் நமக்கு சித்திக்குது. இடையில மாயை வந்து நம்மளை வந்து கட் பண்றதுக்கு பார்க்கும். அதுதான் 2 எலி கயிறு கடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த 2 எலியும் நம்மளுடைய சுவாசம். ஒன்று ஏறும், ஒன்று இறங்கும், கடிச்சிக்கிட்டு இருக்கும். இதற்கு இடையில தேன் ஒழுகுறத நக்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேனு கூட்டுல இருந்து ஒழுகுது, இந்த அருந்து போற கயிறுல போய் ஆன்னு நாக்க நீட்டினுங்கிறான்னு கதை சொல்லுவாங்க தெய்வம். அதிலிருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணமுடைய மக்களில் ஒருவராக நாம் இருப்போம் என்று கூறி, நமக்காக வேண்டி அந்த பேராபத்தை நீக்கும் நம்முடைய தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து, அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து, பொல்லா பிறப்பினை ஒழித்து நல்வாழ்வு வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். நன்மாராயம் அவர் வந்து நிற்க சொல்லி